بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى بالقرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் நாம் தொடர்ச்சியாக புனித மிகுந்த ரமலானுடைய தொடர் நிகழ்ச்சியாக, தொடர் சொற்பொழிவாக ஒவ்வொரு ஆண்டும் நாம் தாவாவுடைய வேலையை, மார்க்க பணிகளை மக்களுக்கு நாம் அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு தொடர்ச்சியாக குர்ஆனை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். குர்ஆனும் நாமும், குர்ஆனோடு நம்முடைய நெருக்கங்கள் எப்படி இருக்கின்றன, குர்ஆனுடைய மகத்துவம் என்ன, குர்ஆன் ஓதுவதன் நன்மை என்ன, குர்ஆனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆன் என்ற தலைப்பையும் குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதன் மூலமாக மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனுடைய நெருக்கத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும், குர்ஆன் கூறுகின்றதை பின்பற்ற வேண்டும், குர்ஆனுக்கு கட்டுப்பட வேண்டும், குர்ஆனை அதிகமாக நாம் ஓத வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் அன்றாட வாழ்நாளில் குர்ஆன் ஓதுவது, குர்ஆனை புரிந்து கொள்வது, குர்ஆனுடைய கட்டுப்பட்டு நடப்பது, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமிய திருமறை குர்ஆனை நாம் விளங்கிக் கொள்வது, குர்ஆனுடைய தஃசீர்களை படிப்பது, இது போன்ற விஷயங்களை நாம் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை நாம் அதிகம் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹு தஆலா நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக, பின்பற்றுவதற்காக அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கின்றான். நம்முடைய இம்மை மறுமையுடைய வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் சொல்வதை நாம் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டுவதற்காகத்தான் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக அதனுடைய மகத்துவத்தை பற்றி, அதனுடைய சிறப்பை பற்றி உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களையும் விட அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆன் மிக தெளிவான முறையில் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை ஹுதல் லின்னாஸ், உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வழங்கியிருக்கின்றான். எனவே அந்த குர்ஆனுடைய நெருக்கம் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இருக்க வேண்டும். குர்ஆனை அன்றாட வாழ்க்கையில் சரியான உச்சரிப்போடு ஓத வேண்டும், அதனுடைய தஃசீர்களை விளங்கிக் கொள்ள வேண்டும், பொருள் உணர்ந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல, குர்ஆன் சொல்லுகின்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அன்றாடம் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட நிலையில் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும், கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக அதனுடைய மகத்துவத்தையும், அதை பின்பற்றுவதனுடைய அவசியத்தையும், எது உண்மை, எது சத்தியம், எது அசத்தியம், எது பொய், எது உண்மை என்கின்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். எனவே அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனுடைய மகத்துவத்தை இன்றைய தினம் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆன் ஆகிய சூரத்துல் ஹஷ்ர் 59வது சூராவினுடைய 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய மகத்துவம் எப்படிப்பட்ட அந்த இறை வசனங்கள், இறை வேதம் என்பதை உணர்த்தி காட்டுகிறார். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ் வதில்கல் அம்சாலு நضربுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களுக்கும் குர்ஆனுடைய அந்த பேச்சு, குர்ஆனுடைய அந்த வசனங்கள் எப்படிப்பட்டது என்பதை புரிய வைக்கின்றான். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், இந்த குர்ஆனுடைய வசனங்களை, இந்த ஆயத்துக்களை, இந்த விளக்கங்களை, இந்த வழிகாட்டல்களை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தால், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், ஒரு மலையின் மீது இறைவசனங்களை, இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருந்தால், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய பயத்தினாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தினாலும் அல்லாஹ்வை பயந்து அதனுடைய பணிவின் காரணமாக அந்த மலைகள் கூட தூள் தூளாகி ஆகியிருக்கும் என்பதை நீர் கண்டிருப்பீர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். திருமறை குர்ஆனை நாம் ஒரு சிந்திக்க முடியாத உணர முடியாத அந்த கல் மீது இறக்கி வைத்திருந்தால் கூட அந்த கல் என்ன செய்யுமா? அல்லாஹ்வுடைய பயத்தினால அல்லாஹ்வுடைய அச்சத்தினால அது கூட தூள் தூளாக ஆகி போய் கலந்து போயிருக்கும், மண்ணாக ஆகியிருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்ட. அப்போ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே விளக்கத்தை கொடுத்திருக்கிறான், சத்தியத்தை கொடுத்திருக்கிறான், மனிதர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். எனவே இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பெற்றுக்கொண்ட இந்த மனிதர்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களா, அல்லாஹ்வை பயப்படுகிறார்களா, இந்த குர்ஆனுடைய வசனம் நம்முடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா, அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு நாம் முயற்சி செய்திருக்கிறோமா, இந்த குர்ஆனை நாம் கண்டிப்பாக கற்றாக வேண்டும் என்று ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் நாம் இதை முயற்சி செய்திருக்கிறோமா? அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா உதாரணங்கள் மூலியமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இந்த குர்ஆனை நாம் ஒரு மலை மீது இறக்கி வைத்திருந்தால் கூட அது அல்லாஹ்வுடைய பயத்தினாலும் அச்சத்தாலும் நடுங்கி தூள் தூளாக ஆகியிருக்கும். எனவே நாம் மனிதர்களுக்கு இதை கொடுத்திருப்பதின் நோக்கம் என்ன? மனிதன் சிந்திக்கக்கூடியவன், விளங்கி கொள்ளக்கூடியவன், சிறப்பான ஒரு படைப்பு. இந்த மனிதன் இந்த குர்ஆனை படித்து பாடம் படித்து அதை விளங்கி அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் வேண்டும், அல்லாஹ்விற்கு அடிபணிய வேண்டும், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ் சொல்லுகிற இபாதத்துக்களை நோக்கி இந்த மனிதன் பயணிக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். எனவேதான் அல்லாஹ் சொல்றான், "வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாசி லஅல்லஹும் யதஃபக்கரூன்." இந்த உதாரணங்களை நாம் ஏன் கூறுகிறோம் என்றால் மனிதன் விளங்கிக் கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக. அப்போ ஒரு மலையின் மீது இறக்குனா கூட அந்த மலை கூட அல்லாஹ்வுடைய பயத்தினால் அச்சத்தினால் தூளாக இருக்குமே. ஆனா மனிதா, உனக்கு நான் இறக்கி கொடுத்திருக்கிறேனே, அந்த பயம் உனக்கு வந்திருக்கிறதா? பயம் வர வேண்டுமே, அச்சம் வர வேண்டுமே, உள்ளம் நடுங்க வேண்டுமே, குர்ஆனுடைய நெருக்க வேண்டுமே, குர்ஆனை படிக்க வேண்டுமே, ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கு அனுப்பி வைக்க வேண்டுமே, தீனை கற்க முயற்சிக்க வேண்டுமே என்ற உணர்வுகள் வந்திருக்க வேண்டுமே என்று அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக, சிறப்பை விளங்கிக் கொள்வதற்காகத்தான் சொல்றான். இந்த குர்ஆனை ஒரு மலையில இறக்கியிருந்தா கூட அது கூட பயம் வந்திருக்கும். ஆனா மனிதன் இன்றைக்கு பயப்படாம, அஞ்சாம, அல்லாஹ்வுடைய கட்டளையை பயப்படாமல் உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த நிலையிலிருந்து மனிதன் மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சம் வர வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டும், குர்ஆன் சொல்லுகின்ற நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், குர்ஆன் தடை விதித்த வெட்டை விற்று விலகிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இதன் மூலமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த தஃப்சீர் இப்னு கஸீரிலே இந்த ஆயத்திற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது முத்தவாத்திரான ஒரு ஹதீஸை அங்கே பதிவு செய்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா நடத்துவதற்காக ஒரு கட்டையில் நின்று கொண்டு உரை நிகழ்த்துவார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மிம்பர் செய்யும்படி கட்டளையிட்டார்கள். மிம்பர் செய்து வைக்கப்பட்டது. அந்த மிம்பர்ல போய் ஏறுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் செல்லும் பொழுது அந்த கட்டையை கடந்துதான் செல்வார்கள். முன்னாடி கட்டையை தான் நின்னாங்க. அந்த கட்டையை நடந்து செல்லும் போது அந்த கட்டை அழுவுமா? எப்படி அழுவுமா? அந்த கட்டை ஒரு குழந்தை அழுதா எவ்வளவு சத்தம் வருமோ அது மேல அந்த கட்டை அழுவுமா? ஏன்னா என்னால இந்த நசியத்தை கேட்க முடியாம போச்சு, இந்த வஹி இறங்குறது இத்தனை நாளா கேட்டு கொண்டிருந்தேனே, இந்த குர்ஆனுடைய உபதேசம் நான் கேட்டேனே, இப்ப என்னால கேட்க முடியாம போச்சு, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மிம்பர்ல போய் ஏறிட்டாங்களே என்று அது அழுது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதை இந்த முத்தவாத்திரான ஹதீஸை தஃப்சீர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு மரக்கட்டை கூட அல்லாஹ் தஆலாவுடைய அந்த இறைவசனம் இறங்குவதை பார்த்து அஞ்சிருக்கிறது, நசியத்துக்காக எதிர்பார்த்திருக்கிறது என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்வோம். இந்த ஆயத்திற்கு விளக்கமாக இந்த ஹதீஸை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ அல்லாஹ்வுடைய வேதம் இவ்வளவு மகத்துவமிக்க குர்ஆனை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் படிக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும், உள்ளத்தை இறையச்சத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவேதான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல்லாஹ் யர்ஃபு பிஹாதல் கிதாப் அக்வாமன் வ யதஉ பிஹி ஆഖിരീன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ் யர்ஃபு பிஹாதல் கிதாப் அக்வாமன். எந்த சமுதாயம் இந்த திருமறை குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்கிறதோ, எந்த சமுதாயம், எந்த மக்கள் இந்த இறைவேதத்தினுடைய அடிப்படையிலே வாழுகிறார்களோ, இதற்கு அஞ்சி நடக்கிறார்களோ, பின்பற்றி நடக்கிறார்களோ, சொல்வதை கேட்கிறார்களோ, தன்னுடைய வாழ்க்கையின் பிடிமாக உறுதியாக இதை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்களே அல்லாஹ் தஆலா உயர்த்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எந்த சமுதாயம், எந்த மக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படணும், அல்லாஹ் சொல்வதை கேட்கணும், அல்லாஹ் கூறிய வழிபடையிலே நடக்கணும், குர்ஆன் பேசுவதை கேட்கணும், குர்ஆன் சட்டத்தை நிலைநாட்டணும், குர்ஆன் சொல்வதை போல
போல வாழணும் என்று ஒன்றென்றுக்கும் அல்லாஹ்வுடைய இறைவேதத்தின்படி வாழ வேண்டும் என்று எவர்கள் உறுதிப்படுத்தி அதை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார். அதே நேரத்தில் எவர் ஒருவர் குர்ஆன் சொல்வதை கேட்கறதில்ல, குர்ஆன் சொல்வதற்கு கட்டுப்படுவதில்லை, குர்ஆனுடைய வாழ்க்கை வரல அப்படின்னு சொன்னா அவர்களை அல்லாஹ் தஆலா யார் குர்ஆனை விட்டு விடுகிறார்களோ பின்பற்றாமல் இருக்கிறார்களோ அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்தி விடுவான், கேவலப்படுத்தி விடுவான், மட்டமாக ஆக்கி விடுவான். அவர்கள் வெற்றி பெற முடியாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப குர்ஆனை யார் பற்றி பிடிக்கிறார்களோ குர்ஆனை பின்பற்றுகிறார்கள் அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான். குர்ஆனை பின்பற்றாதவர்கள் அதை விட்டுவிட்டவர்களை அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவிற்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் நமக்கு மிகப்பெரிய மகத்துவமிக்க ஒரு வேதத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். நோக்கம் நாம் அதை படிக்க வேண்டும், உணர வேண்டும், செயல்படுத்த வேண்டும், பின்பற்றி நடக்க வேண்டும். அதுதான் குர்ஆனுடைய நோக்கம் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நிலைநாட்டுகிறான். அப்போ ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால் கூட அது அச்சத்தினால் பயத்தினால் தூள் தூளாக இருக்கும். எனவே மனிதனுக்கு நாம கொடுத்திருக்கிறோம்னா மனிதர்களுடைய உள்ளத்துல இந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக பயம் வர வேண்டும். அதான் அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தில் இறை நம்பிக்கையாளர்களை பற்றி சொல்லும் சொன்னால் இன்னமா இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்து ஸாதத்துஹும் ஈமானா. இறை நம்பிக்கையாளர்கள் முன்னால் அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப குர்ஆன் ஓதும் பொழுது நம்ம உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயத்தினால் அச்சத்தினால் என்ன வரணுமா, மேலும் ஈமான் அதிகரிக்க வேண்டும், அல்லாஹ் மீது நம்பிக்கை வர வேண்டும், அல்லாஹ் சொன்னதை பின்பற்றணும் அப்படிங்கிற உணர்வு வர வேண்டும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்கும் பொழுது வகான குலுகுஹு குர்ஆன். ஆயிஷா அம்மையார் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய முழு வாழ்க்கையும் குர்ஆனாகத்தான் இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது, மக்களுக்கு நன்மை தீமையை தெளிவுபடுத்துகிறது, நன்மையை பின்பற்றினால் சொர்க்கம் கிடைக்கும் என்று சொல்கிறது, தீமையை செய்துவிட்டால் பாவிகளாகிவிடுவர், நரகத்திற்கு சென்று விடுவீர்கள் என்பதை குர்ஆன் எடுத்து சொல்கிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் சொல்லுகின்ற அந்த பேச்சை நாம் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும், உணர வேண்டும், இந்த உபதேசங்களை மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே படிப்பினை கொடுக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், இன்ன ஹாதிஹி தذ்கிரா. இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது, அது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உபதேசமாக இருக்கிறது. எனவே அந்த உபதேசத்தை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அன்பிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் சொல்வதை பின்பற்றி நடக்க வேண்டும். இந்த குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே இறையச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனை அறிந்த மக்களாகவும் பின்பற்றக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களுடைய நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து ரமலானுடைய மாதத்தில் தினந்தோறும் பார்க்க வேண்டும். தினந்தோறும் நாம் இதை பற்றி பேசி குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பில் குர்ஆனுடைய நெருக்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த தொடர்ச்சியான பயன் நாம் பண்ண இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனைவரும் துஆ செய்யுங்கள். சிறந்த முறையில் இந்த முழுமையான முறையில் ரமலானுடைய மாதம் முழுவதும் இதை பற்றி பேசக்கூடிய பாக்கியத்தையும் அதை கேட்கக்கூடிய நசீபை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. எதை நாம் கேட்டோமோ அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிந்து விளங்கி மனதிலே பதிய வைத்து அல்லாஹ்வுடைய பயத்தோடு உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.